இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ் பார்க்கலாம். நான் சாப்பிட்டு முடிச்சிட்டேன். நான் சாப்பிட்டு முடிச்சிட்டேன் அப்படி சொல்கிறதுக்கு நாம் ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ் யூஸ் பண்ணுவோம். அந்த ராங் சென்டென்ஸ் பாருங்கள். அதில் ஐ ஹவ் கம்ப்ளீட்டட் மை லன்ச் நவ். நாம் ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ் யூஸ் பண்ணுறப்போ டைம் ஸ்பெசிஃபை பண்ணக்கூடாது. எப்போ சாப்பிட்டோம் அதை நம்ம சொல்லவே தேவையில்லை. அதனால் ஜஸ்ட் ஐ ஹவ் கம்ப்ளீட்டட் மை லன்ச், அதுதான் கரெக்டான சென்டென்ஸ். அடுத்த சென்டென்ஸ் பாருங்கள். நான் அவரை நேற்று பார்த்தேன். நேற்று அவரை பார்த்தேன் அப்படின்னு சொல்கிறதுக்கு இங்கே ராங் சென்டென்ஸ் பாருங்கள். ஐ ஹாவ் சீன் ஹிம் எஸ்டர்டே. எஸ்டர்டே நேற்று டைம் சொல்லியாச்சு. அப்போ அந்த ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ் நம்ம யூஸ் பண்ணக்கூடாது. டைம் ஸ்பெசிஃபை பண்ண ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் யூஸ் பண்ணக்கூடாது. இந்த சிம்பிள் பாஸ்ட் தான் நாம் யூஸ் பண்ணணும். இது ரொம்ப முக்கியமான ஒரு ரூல். அடுத்த சென்டென்ஸ் பாருங்கள். அவர் 2 மணி நேரத்துக்கு முன்னாடி மார்க்கெட் போனால். இப்போ டைம் சொல்லியிருக்கோம், எப்போ போனால் அப்படிங்கிறத சொல்லியிருக்கோம். எஸ்பெஷலி இந்த எகோ வந்தாவே நாம் சிம்பிள் பாஸ்ட் டென்ஸ் தான் போடணும். அதாவது முன்னாடி நடந்த ஒரு விஷயம். ஸோ இந்த ஹேஸ் கான் அது யூஸ் பண்ணக்கூடாது, ராங். அந்த சிம்பிள் பாஸ்ட் வேர்ப் ஃபார்ம் தான் யூஸ் பண்ணணும். ஷி வென்ட் டு த மார்க்கெட் 2 hours ago. அடுத்த சென்டென்ஸ் பாருங்கள். அவள் 2018 இங்கே தான் வேலை பார்த்துட்ருக்குறா அப்படிங்கிறது தான் நம்ம சென்டென்ஸில் சொல்லணும். அப்போ அதுக்கு ராங்காக என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஷீ இஸ் ஒர்க்கிங் ஹியர் சின்ஸ் 2018. இந்த சின்ஸ் ஃபார் எல்லாம் வந்துச்சுன்னா அது அந்த ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் டென்ஸாக இருக்கும், அல்லது ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸாக இருக்கும். இங்கே பாருங்கள். அவள் 2018 இங்கே தான் வேலை பார்த்துட்ருக்கா, கண்டினியூஸாக வேலை பார்த்துட்ருக்கா. அதனால நாம் இங்கே ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸ் தான் யூஸ் பண்ணுவோம். அதனால இந்த பாருங்கள், ஹாஸ் பீன் ஒர்க்கிங். அப்போ இந்த ப்ரெசன்ட் கண்டினியூஸ் யூஸ் பண்ணக்கூடாது. இஸ் ஒர்க்கிங் ப்ரெசன்ட் கண்டினியூஸ். அதை நம்ம சின்ஸ் ஃபார் வர்றப்போ அது யூஸ் பண்ணக்கூடாது. சின்ஸ் ஃபார்லாம் வர்றப்ப ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் டென்சஸ் தான் யூஸ் பண்ணுவோம். இங்கே அது கண்டினியூஸாக வேலை பார்த்துட்ருக்கா அப்படிங்கிறனால நம்ம ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸ் யூஸ் பண்ணியிருக்கோம். ஷீ சிங்குலர், அதனால நம்ம ஹேஸ் போட்டிருக்கோம். இது ப்ளூரலாக இருந்தால் நம்ம ஹேவ் போடணும். இப்போ இன்னும் நான் 10 வருஷமாக சென்னையில் தான் இருக்கிறேன். ஐ ஆம் ஸ்டேயிங் இன் சென்னை ஃபார் 10 years. ஃபார் வந்திருக்குது. அப்போது இந்த ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸ் யூசேஜ் ராங். நம்ம என்ன போடணும்? ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸ் தான் போடணும். ஐ வந்திருக்கனால நம்ம ஹாவ் போட்டிருக்கோம். ஐ ஹாவ் பீன் ஸ்டேயிங் இன் சென்னை ஃபார் 10 years. அடுத்த சென்டென்ஸ் பாருங்கள். அவர் 10 வருஷமாக இங்கே தான் இருக்கார். அப்போ ஹீ ஹாஸ் பீன் லிவ்ட் அது ராங். மொத்தத்தில் அது ராங் யூசேஜ். ஒன்றில் நம்ம இதில் ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் போடணும், அல்லது ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ், ரெண்டுமே இதில் கரெக்ட் தான். ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் போடணும். இப்போ ப்ரெசன்ட் ஹி ஹேஸ் லிவ்ட் ஹியர் ஃபார் 10 years. அதோட மீனிங் என்னென்னா, அவர் ஆல்ரெடி 10 years இங்கே வாழ்ந்தாச்சு. அதுக்கு மேலே அவர் வேறு ஊருக்கு போயிருக்கலாம், அல்லது வாழ்ந்திருக்கலாம். அது டவுட்ஃபுல்லாக இருக்கிறப்ப நம்ம அந்த ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் யூஸ் பண்ணுவோம். பட் நெக்ஸ்ட் பாருங்கள், ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் எப்போ யூஸ் பண்ணுவோம்? அவர் 10 வருஷமாக இங்கே இருந்தார், அப்புறம் இன்னும் அங்கே தான் இருந்துகிட்ருக்காரு. அப்படி நம்ம சொல்கிறப்ப ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் நாம் யூஸ் பண்ணுவோம். இந்த ஃபார் சின்ஸ் இது வர்றப்ப நம்ம மோஸ்ட்லி ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் யூஸ் பண்ணுவோம். சம்டைம்ஸ் ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் டென்ஸும் யூஸ் பண்ணுவோம். அடுத்த சென்டென்ஸ் பாருங்கள். அவன் நேற்று கிளாஸ்க்கு வரல. அதில் ஷீ டிட் நாட் கேம் டு கிளாஸ் எஸ்டர்டே. நேற்று அவள் வரல. அப்போ அந்த டிட் நாட் கேம் நம்ம எப்படி ஸ்ப்ளிட் பண்ணணும்னா, டிட் ப்ளஸ் கம். அப்போது ஷீ டிட் நாட் கம் தான் வரும். திருப்பி அந்த பாஸ்ட் ஃபார்ம் போடுறது ராங். நான் வேலை முடிச்சிட்டேன். ஐ ஹாவ் பீன் ஃபினிஷ் த ஒர்க். இந்த பீன் எப்பயும் நம்ம பாசிவ் ஃபார்மில் யூஸ் பண்ணுறது. ஆக்டிவ் ஃபார்மில் பீன் நம்ம யூஸ் பண்ணவே மாட்டோம். ஐ ஹாவ் ஃபினிஷ்ட் த ஒர்க், அதுதான் கரெக்டான யூசேஜ். நாங்கள் 1 மணி நேரமாக காத்திருக்கோம். வி ஹாவ் பீன் வெயிட்டட், இது ராங் யூசேஜ். வி ஹாவ் பீன் வெயிட்டிங் ஃபார் 1 hour தான் கரெக்டான யூசேஜ்.
அவர் போன வருஷம் இங்கே வேலை பார்த்தாரு. ஹி ஹஸ் ஒர்க் இயர் லாஸ்ட் இயர் வந்து ராங். லாஸ்ட் இயர் நமக்கு டைம் ஸ்பெசிஃபை பண்ணியாச்சு. அப்போ நம்ம வந்து சிம்பிள் பாஸ் தான் யூஸ் பண்ணணும். ஹி ஒர்க் ஹியர் லாஸ்ட் இயர். நெக்ஸ்ட் சென்டென்ஸ் பாருங்கள். நான் 5 வருஷமாக இங்கே தான் இருக்கேன். ஐ எம் லிவிங் ஹியர் சின்ஸ் 5 years. முதல்ல 2 எரர் இருக்குது இதில். சின்ஸ் 5 years டியூரேஷன் சொல்கிறப்ப ஃபார் தான் நம்ம சொல்லணும். அப்புறம் இது வந்து 5 வருஷமாக தொடர்ந்து அதுவும் சின்ஸ் ஃபார்லாம் போட்டு அந்த சென்டென்ஸ் நம்ம ஃப்ரேம் பண்ணுறப்ப ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் தான் யூஸ் பண்ணணும். இந்த ப்ரெசன்ட் கண்டினியூஸ் யூஸ் பண்ணக்கூடாது. ஸோ ஐ ஹாவ் பீன் லிவிங் ஹியர் ஃபார் 5 years. அந்த டியூரேஷன் வர்றப்ப ஃபார் போடணும். எப்போ இருந்து அப்படின்னு சொல்கிறப்ப தான் நம்ம சின்ஸ் போடணும். அப்புறம் ஒரு கொஷின், அவங்க இப்போ தான் போனாங்களா? தே ஹவ் லெஃப்ட் ஜஸ்ட் நவ். இது நம்ம அடிக்கடி யூஸ் பண்ணுற ஒரு ராங் யூசேஜ். அப்படியே சென்டென்ஸை கொஷின் மாதிரி சொல்லி ஒரு கொஷின் கேட்குறது, அது ராங். ஆக்சுவலி நம்ம இந்த ஆக்சிலரி வேர்ப் வச்சு தான் அந்த கொஷினை நம்ம ஸ்டார்ட் பண்ணணும். ஹாவ் தே லெஃப்ட் ஜஸ்ட் நவ், அதுதான் ரைட் யூசேஜ். அடுத்து அவர் ரிப்போர்ட் எழுதலை. ஷீ ஹாசன்ட் ரோட் த ரிப்போர்ட்னு போட்டிருக்கோம். அந்த பர்ஃபெக்ட் டென்ஸில் நம்ம V3 ஃபார்ம் தான் யூஸ் பண்ணுவோம். ரைட், V1, ரோட், V2, ரிட்டன், V3. பர்ஃபெக்ட் டென்சஸில் நம்ம எப்போவுமே V3 தான் யூஸ் பண்ணுவோம் பாருங்கள். அதனால ஷீ ஹாசன்ட் ரிட்டன் த ரிப்போர்ட், அதுதான் கரெக்டான யூசேஜ். அவள் கூப்பிட்டப்ப நான் மியூசிக் கேட்டுட்டு இருந்தேன். ஐ வாஸ் ஹியரிங் மியூசிக் வென் ஷீ கால்டு. இந்த ஹியரிங் மியூசிக்ங்கிறது ஒரு ராங்கான யூசேஜ். ஐ வாஸ் லிஸ்னிங் டு மியூசிக் அப்படின்னு தான் சொல்லணும். நான் அசைன்மெண்ட் முடிச்சிட்டேன். ஐ ஹவ் பீன் கம்ப்ளீட்டட் த அசைன்மெண்ட், ராங். இது வந்து பீன் வந்து பாசிவ் ஃபார்மில் தான் நம்ம யூஸ் பண்ணுவோம். ஐ ஹாவ் கம்ப்ளீட்டட் த அசைன்மெண்ட், அதுதான் கரெக்ட். தேங்க்யூ கைஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங். இப்போ நம்ம கொஞ்சம் சென்டென்ஸ் எப்படி கரெக்டாக எழுதுறது, அதில் என்ன தப்பு இருந்துச்சு, எதனால அது தப்புங்கிறதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டோம். இன்னும் அடுத்த ஒரு வீடியோவோட உங்களை நான் சந்திக்கிறேன். அன்டில் தென், பாய்.